அப்பா உம்மை ஆராதிக்கிறேன் இயேசுநாதா உம்மை ஆராதிக்கிறேன் ரூஹா 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 உம்மை ஆராதிக்கிறேன் மூவர் இறைவா ஒரு இறைவா ஆராதிக்கிறேன் ரூஹா 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 உம்மை ஆராதிக்கிறேன் மூவர் இறைவா ஒரு இறைவா ஆராதிக்கிறேன் அப்பா உம்மை ஆராதிக்கிறேன் இயேசுநாதா உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா உம்மை ஆராதிக்கிறேன் இயேசுநாதா இயேசுநாதா உம்மை ஆராதிக்கிறேன் பாலைவன மன்னா தந்தி ஆராதிக்கிறேன் பாதை விண்ணின் மன்னாவே ஆராதிக்கிறேன் பாலைவன மன்னா தந்தி ஆராதிக்கிறேன் பாதை விண்ணின் மன்னாவே ஆராதிக்கிறேன் நற்கருணை கர்த்தருடைய நாதரே ஆராதிக்கின்றேன் தூய ஆன்ம உணவே நற்கருணை நாதரே கருணை நாதரே ஆராதிக்கிறேன் தூயான்ம உணவே தூய ஆன்ம உணவே ஆராதிக்கிறேன் கைத்தட்டி பாடுவோமா உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசுநாதா இயேசுநாதா உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா உம்மை ஆராதிக்கிறேன் இயேசுநாதா இயேசுநாதா உம்மை ஆராதிக்கிறேன் ரூஹா 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 உம்மை ஆராதிக்கின்றேன் மூவர் இறைவா இறைவா ஆராதிக்கின்றேன் ரூஹா 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 உம்மை ஆராதிக்கின்றேன் மூவர் இறைவா ஒரு இறைவா ஆராதிக்கிறேன் ஆண்டவர் உயர்த்தி காமிப்போமா ஆராதனை துதி ஆராதனை அப்பா ஆராதனை துதி ஆராதனை ஆண்டவரே ஆராதனை துதி ஆராதனை இவருக்குதான் ஆராதனை துதி ஆராதனை எனக்கும் இவர் ஒருவருக்கு மட்டுமே ஆராதனை மென்மையான அப்பம் தந்தி ஆராதிக்கின்றேன் மெய்யாகவே உம்மை தந்தி ஆராதிக்கிறேன் மென்மையான மென்மையான
பால்பிட்டேஷன் அதிகமா இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இதய துடிப்பு அதிகமா இருக்கு, விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ராயல் அசோசியேட்ஸ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சைனஸ் நோய் இருக்கிற 18 பேருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 7 பேருக்கு புதிய வேலையை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன் வர ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். யூட்ரஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். டென்னிஸ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். டெரி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பிந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அடிக்கடி தசை பிடிக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை. ஜெபமாலையை கையில் எடுத்துக்கொள்வோம். இரக்கத்தின் ஜெபமாலை மகிழ்ச்சியோடு இன்னைக்கு சொல்லுவோம், மகிழ்ச்சியோடு சொல்லுவோம். கருத்துக்கள் எல்லாம் இன்னைக்கு சொல்லுவோம். இன்னைக்கு ஆண்டவருடைய கருத்துக்கு ஒப்பு கொடுப்போம். 50-10 மணி. ஆண்டவரே, எனக்கு கருத்து உன்னுடைய கருத்து தான். டோன்ட் பிகம் மோர் குட் வித்தவுட் காட். சில டைம் கடவுள் இல்லாமல் நல்லவனாக மாற நம்ம பார்க்குறோம். கடவுள் இல்லாத நல்லவன். எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்போம். நான் சொல்லி தருகிற ஜெபத்தை சொல்லுங்க. Without God, do not make an attempt to be a good person. கடவுள் இல்லாமல் ஒரு நல்லவனா அது சாத்தியமானதுங்க. கடவுள் இல்லாத இன்னைக்கு நிறைய பேர் நல்லவங்கள். அது முழுமையான நன்மை அல்ல. கடவுள் இல்லாத நன்மை. நல்லவங்க இருக்கிறாங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களும் நல்லவங்க இருக்கிறாங்க. ஆனால் அது முழுமையான நன்மை அல்ல. they can be good. ஒருத்தருடைய உடலுக்கு உள்ளத்திற்கு அவங்களுக்கு உதவி செய்ய முடியும், ஆன்மாவிற்கு உதவி செய்ய முடியாது. அதனால் மொராலிட்டி அப்படின்றது ஆண்டவர்கிட்ட இருந்து கற்றுக்கோங்க. நன்மை தீமையை ஆண்டவர்கிட்ட இருந்து கற்றுக்கோங்க. ஆண்டவர் தர நன்மை தீமை போதும். ஆண்டவர் சொல்லித்தர நன்மை தீமை போதும். அதனால் ஆண்டவர் எல்லாம் நமக்கு நல்லதான் செய்வார். நம்பிக்கையோட கருத்தே இல்லாமல் இன்னைக்கு வேறு எந்த இன்டென்ஷன் வேண்டாம். ஆண்டவர் ஒரு 9 இன்டென்ஷன் தந்திருக்கிறார் இல்லையா? அந்த 9 இன்டென்ஷனை இன்னைக்கு வச்சு நம்ம இன்னைக்கு நம்மளுடைய இந்த இரக்கத்தின் ஜெபமாலை ஜெபிப்போம். குணமாக்கும் ஜெபம். இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டு உம் காயங்களால் என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோர்களின் பாவங்களையும் மன்னியும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். அடுத்து நம்ம ஜெபிக்கிற ஜெபம் தான் சமர்ப்பண ஜெபம். நிறைய பேர் வீடியோவில் கீழே போட்டிருக்காங்க, சமர்ப்பண ஜெபம் என்ன ஃபாதர் அப்படின்னு. அர்ப்பண ஜெபம், சமர்ப்பண ஜெபம். அந்த ஜெபத்தை இங்கே வர முடியாதவங்க உங்களுடைய வீடுகளில் செய்யுங்கன்னு நான் சொன்னேன். ஆண்டவருடைய இந்த படத்தை வணங்கி இந்த ஐக்கன், படம்னு சொல்ல மாட்டாங்க, இட்ஸ் அன் ஐக்கன். ஆண்டவர் தந்த ஐக்கன் இது. இந்த ஐக்கன் முன்னால் வணக்கத்தை செலுத்தி இந்த அர்ப்பண ஜெபத்தை சொல்லி அர்ப்பணிக்க வேண்டும் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களும். இப்போ நம்ம அதை செய்ய போகிறோம். எல்லா வருஷம் நம்ம செய்கிறதான். ஸோ ஆண்டவருடைய படத்தை நம்ம மெதுவாக கொஞ்சம் உயர்த்தி பிடிப்போம். மேலே பாருங்கள், இந்த பக்கமாக ஃபஸ்ட்டு என் பக்கமாக திருப்புங்க. நல்லா இருக்கார் ஆண்டவர். இனி உங்கள் பக்கமாக திருப்பி அவரை கொஞ்சம் பாருங்கள். நல்லா இருக்காரான்னு? அழகாக இருக்கார்ல? இரக்கத்தின் ஆண்டவர் நல்லா இருக்கார். ஓகேவா? இனி இந்த பக்கம் ஷோ ஹிம் திஸ் சைட். நான் சொல்லித்தர ஜெபத்தை சொல்லுங்கள். உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் இப்போ அர்ப்பணிக்க போகிறீங்க. இரக்கத்தின் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க போகிறீங்க. ஆண்டவர் உங்கள் மீதும் இரக்கம் வைக்க வேண்டும்,
நீங்கள் பிறர் மீது இரக்கம் வைக்க. நான் சொல்லித்தரேன், எனக்கு பின்னால சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, என்னையும் என்னையும் என் குடும்பத்தாரையும் என் குடும்பத்தாரையும் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்களையும் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்களையும் என்னை அன்பு செய்பவரையும் என்னை அன்பு செய்பவரையும் நான் அன்பு செய்பவரையும் நான் அன்பு செய்பவரையும் என்னை காயப்படுத்தியவரையும் என்னை காயப்படுத்தியவரையும் நான் காயப்படுத்தியவரையும் நான் காயப்படுத்தியவரையும் என் பாவங்களையும் என் பாவங்களையும் என்னுடைய பயங்களையும் என்னுடைய பயங்களையும் என்னுடைய காயங்களையும் என்னுடைய காயங்களையும் என்னுடைய தாழ்மை உணர்வுகளையும் என்னுடைய தாழ்மை உணர்வுகளையும் என்னுடைய எல்லா தேவைகளையும் என்னுடைய எல்லா தேவைகளையும் நற்கருணைநாதர் நற்கருணை நாதர் இரக்கத்தின் ஆண்டவர் இரக்கத்தின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அன்னை மரியாவின் அமலோற்பு இருதயத்திற்கும் அமலோற்ப இருதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் வாழ்வை எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புனிதப்படுத்தி புதுப்பித்து புதுப்பித்து சுகமாக்கி சுகமாக்கி எங்களுக்கு எங்களுக்கு அற்புதங்களை தாரும். அற்புதங்களை தாரும். ஆமென். ஆமென். நீ அவருக்கு ஒரு முத்தம் கொடுங்களேன். ஆண்டவருக்கு. லவ் யூ ஜீசஸ், ஐ ட்ரஸ்ட் யூ ஜீசஸ், ஜீசஸ் ஐ லவ் யூ, ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ. தொடக்க ஜெபம் சொல்லித்தரேன், என் பின் சொல்லவும். இயேசுவே, இயேசுவே, உம் மரணத்தினால் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. பொங்கி எழுந்தது. அனைத்துலகத்திற்காக அனைத்துலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, வாழ்வின் ஊற்றே, அளவில்லா உம் இரக்கத்தினால் அளவிலா இரக்கத்தினால் அனைத்துலகத்தையும் சூழ்ந்து அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக எங்களுக்காக பொங்கி எழுந்த பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, இரத்தமே தண்ணீரே, நான் உம்மீது நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக எங்களுக்காக பொங்கி எழுந்த பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, இரத்தமே தண்ணீரே, நான் உம்மீது நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக எங்களுக்காக பொங்கி எழுந்த பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, இரத்தமே தண்ணீரே, நானும் மீது நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவே, இயேசுவே, நானும் மீது நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவே, இயேசுவே, நானும் மீது நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். நம்பிக்கை வைக்கிறேன். Jesus, Jesus, I trust in you. I trust in you. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளை எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். உணர்ந்தால் படிடுவோம். முதல் 10 மணி. நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கு அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின்
வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ராபர்ட் என்ற ஒரு மகனுக்காக ஜெபிக்கிற பிலோமினாவினுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ராபர்ட்டை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ராபர்ட் என்ற ஒரு மகனுக்காக ஜெபிக்கிற பிலோமினாவினுடைய ஜெபத்தை கேட்டு ராபர்ட்டை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நண்பர்களே, பிலோமினா ராபர்ட் சாட்சியமா எழுந்த நிலங்களை யாருக்கோ ஆண்டவர் உங்களுடைய பெயரை கொடுத்து, அதனால ராபர்ட் பிலோமினா இல்லை பிலோமினா ராபர்ட் யாராவது இருக்கீங்களா? பிலோமினா ராபர்ட் இருக்கிறீங்களா? எங்க நீங்களா? ஓகே. ஸோ உங்களுக்கு இன்னைக்கு வச்சிருக்கிறாரு, வேற யாருக்கோ சாட்சியமா எனக்கு வச்சிருக்கிறார். ஏன்னா வெளிப்பாடுகளை நம்பாத சில டைம் இதில் ஆளுங்க இருக்கலாம். ஸோ வேவ் யோர் ஹேண்ட்ஸ். ராபர்ட் யாரு? அப்பா. அப்பாவுக்காக ஜெபிக்கிற மகளுடைய ஜெபத்தை கேட்டு அப்பா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீல்டம். இரண்டாவது 10 மணி ஜெபிப்போமா? நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அமர்ந்து ஜெபிப்போமா? 3:10 மணி இரக்கத்தின் ஜெபமாலை ஆண்டவர் இன்றைக்கு விரும்புகிறார். இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, என்னைக்குமே இரக்கத்தின் ஜெபமாலை சொல்லுங்க. ஆண்டவர் கற்றுத்தந்த ஜெபம் எப்படி அவர் ஃபாதர்ன்ற ஜெபம் ஆண்டவர் கற்றுத்தந்த ஜெபமோ, எப்படி அருள் நிறைந்த மரியன்றது பிப்ளிக்கலான ஒரு ஜெபமோ, பைபிள் இருக்கிற வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்கிற ஜெபமோ, இதெல்லாமே நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக தராருங்க. இந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு இரக்கத்தின் ஜெபமாலை சொல்லும்போது சந்தோஷமாக சொல்லுவோம். எந்த கருத்தும் வேண்டாம். ஆண்டவர் பார்த்து பாருங்க. நம்பிக்கையில ஆண்டவரே உன் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன். இந்த 3:10 மணியை ஜெபிப்போமா? நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஃபர்டின் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். லீனஸ் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். எழுந்து நிற்போமா? 4:10 மணி எழுந்து நின்று கொஞ்சம் வலிக்கும்.
கொஞ்சம் சோர்வாக இருக்கும். என்ன ஃபாதர் நிற்க வைக்கிறீங்க, உட்கார வைக்கிறீங்க, எழ வைக்கிறீங்க. உற்சாகமாக இரக்கத்தின் ஜெபமாலை ஆண்டவர் தூக்கின பாரம் நம்மளால் யோசிக்கவே முடியாதுங்க. See, we are not able to take one Bible, carry one Bible. ஒரு பைபிளை சுமக்க நம்ம அவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் ஆண்டவர் நமக்காக அவ்வளோ பெரிய சிலுவையை சுமந்தார். இதில் எத்தனை பேர் கையெல்லாம் தூக்க வேண்டாம், யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர்கிட்ட பைபிள் இருக்குது, பைபிளை சுமந்து வந்திருக்கு, கை தூக்க வேண்டாம். நான் திரும்ப சொல்ல, கை தூக்க வேண்டாம். ஆண்டவருடைய சிலுவை பற்றிலாம் ரொம்ப பிரம்மாண்டமெல்லாம் பேசுகிறோம்ல, எல்லாம் 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 அவ்வளோ பிரம்மாண்டமாக பேசுகிறோம். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் எனக்காக ஒரு 500 கிலோ சிலுவை சுமந்தார். 1 கிலோ பைபிளை தூக்கிறதுக்கு நமக்கு அவ்வளோ வெட்கமாக இருக்குது, அவ்வளோ வேதனையாக இருக்குது, அவ்வளோ பாரமாக இருக்குது, அவ்வளோ பாரமாக இருக்குது. நான் முன்னால் சொன்ன ஒரு சாட்சியத்தினுடைய ஆள் இங்கே வந்திருந்தாங்க. டைம் இல்லாதனால நான் உங்களுக்கு கூப்பிடல. நீங்கள் கை தூக்கினா போதும். எங்கே இருக்கீங்க? அவங்க தான். ஒரு சாட்சியம் சொன்னேன், நான் கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டேன். அவங்க 50 லட்சம் கடனோட வந்தாங்கன்னு சொல்லி ஒரு வாட்டி ஒரு சாட்சியம் சொன்னேன். அதை வீடியோவில் பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, ஃபாதர் நாங்கள் 50 லட்சம் கடனோட வரல ஃபாதர், 1.5 கோடி ரூபாய் கடனோட வந்தோம். நாங்கள் இங்கே ஏலாவூர் வந்தபோது 1.5 கோடி ரூபாய் கடன் அவங்களுக்கு. 4 நாள் உள்ளிருப்பு தியானம் முடிஞ்ச பொழுது கடைசி நாள் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். வெளிப்பாடு இப்படி தான் இருந்துச்சு. அன்னைக்கு அவங்க அந்தமான்லேருந்து வந்தாங்க. அன்னைக்கு அவங்க ஃபேமிலி அந்தமானில் இருந்தாங்க. அன்னைக்கு பையனும் அம்மாவும் வந்திருந்தாங்க. அப்பா ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பையனும் வந்திருந்த பொழுது ஆண்டவர் கடைசியில் கொடுத்த வெளிப்பாடு, பைபிள் தூக்கிட்டு போக அம்மா சொல்கிறாங்க ஸ்கூலுக்கு, ஆனால் பையன் தூக்கிட்டு போக மாட்டேங்கிறான். ஆண்டவர் அவனுக்கு அதனால் ஆசீர்வாதம் கொடுக்குறாரு சொல்லி வெளிப்பாடு. ரொம்ப அழகாக இருந்தது வெளிப்பாடு. அந்த பையனுக்கு அவ்வளோ நாள் அம்மா சொல்லிவிட்டு அவன் தூக்கிட்டு போகலாங்க பைபிளை. ஆனால் இங்கேருந்து வெளிப்பிடத்துலேருந்து வந்த பொழுது அவனுக்கு புரிஞ்சு போச்சு, இவ்வளோ நாள் சொன்னதும் அம்மா தான், அம்மா கிடையாது ஆண்டவர். அதிலிருந்து இங்கேருந்து போனவன் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இந்த ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கு நோட்டு புக்கு மூட்டையோட பைபிளும் சுமந்து போக ஆரம்பித்தான் அந்த பையன். 10th ஸ்டாண்டர்டில் நல்ல மார்க்கோட அவன் பாஸ் பண்ணான். நல்ல மார்க்கோட பாஸ் பண்ணாங்க. இன்றைக்கி அவங்க சென்னையில் இப்போ செட்டில்டாக இருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய ஹஸ்பண்ட் அன்றைக்கி வந்த பொழுது 50 lakhs கடனோட வந்தாங்க. நாங்கள் இப்படி தான் அந்த சாட்சியத்தை நான் சொன்னேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க, எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டாங்க, 50 lakhs இல்லை ஃபாதர், 1.5 crore கடனோட வந்தாங்க. இன்றைக்கி கடன் இல்லாமல் நிம்மதியாக சென்னையில் செட்டில் ஆகிட்டாங்க. பிரைஸ் அ லார்ட், பிரைஸ் அ லார்ட், அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் நம்ம சுமந்தார். ஆண்டவரை சுமக்கிறதுக்கு நமக்காக சிலுவை பாரத்தை சுமந்தவருக்காக ஒரு பைபிள் பாரத்தையாவது சுமந்து நீங்க போற இடங்களுக்கு போங்க. 4வது 10 மணி. நித்திய பிதாவே, உமது நேச மகனும் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். 5வது 10 மணி. நித்திய பிதாவே, உமது நேச நேசமானவரும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின்
வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். எனக்காக அவர் பட்ட பாடுகள், இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். 3 மணி அளவில் நான் பட்ட பாடுகளை உணர்ந்து நீ அந்த ஜெபத்தை ஜெபிக்கும் பொழுது உன் ஜெபங்கள் கேட்கப்படும் என்ற இயேசுவினுடைய வாக்குத்தத்தத்தில் நம்பிக்கை கொண்டு இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். உலகத்தின் பாவிகளுக்காக நீ ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை நான் விரும்புகிறேன், அந்த ஜெபத்தை நான் கேட்பேன் என்று இயேசு சொன்ன வாக்குத்தத்தத்தை நம்பி இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து, இயேசுவின் மீது மட்டும் நம்பிக்கை வைத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம் சொல்லி தருகிறேன், எனக்கு பின் சொல்லவும். நித்திய பிதாவே, நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதிருக்குமுடைய பெட்டகமே, குறைவில்லா மனதிருக்குமுடைய பெட்டகமே, எம்மை கருணை கண்ணோக்கி எம்மை கருணை கண்ணோக்கி உம் இரக்கத்தை உம் இரக்கத்தை எம் மீது மிகுதியாக்கும். எம் மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையை அர்ப்பணிக்க எம்மையை அர்ப்பணிக்க அருள் புரியும். அருள் புரியும். அதுவே உம் அன்பும் உம் அன்பும் இரக்கமுமாகும். இரக்கமுமாகும். ஆமென். ஆமென். முழந்தால் படிடுங்க. நற்கருணை ஆண்டவர் பவனியா நீங்க இருக்கிற இடத்துக்கு வராரு. யாருமே தயவு செய்து கதிர் பாத்திரத்தை தொட வேண்டாம், வழிவிடுங்க. கதிர் பாத்திரத்தை தொட வேண்டாம், நம்பிக்கையால தொடுங்க, நம்பிக்கையால தொடுங்க. God is spirit and God made you in spirit. ஆண்டவர் மனிதனை படைத்த பொழுது சும்மா ஒரு மேனிக்யூன் தாங்க, அது சும்மா ஒரு மெழுகு பொம்மை, மண்ணு பொம்மை. அந்த மண்ணு பொம்மைக்குள்ள ஆண்டவருடைய மூச்சு காத்து போன பொழுதுதாங்க அவன் மனுஷன் என்று அழைக்கப்பட்டான், மாதாம் என்று அழைக்கப்பட்டான். மனிதன் மண்ணானவன், மண்ணிலே ஆண்டவர் மூச்சை கொடுத்த பொழுதுதான் ஆண்டவர் அவனை மனிதன் என்று அழைத்தார்கள். அந்த மூச்சு காத்து வெளியே வரும் பொழுது திரும்ப மண்ணு தாங்க. So we are not material being, we are spiritual beings. Spiritual beings are higher than the material being. நமக்கு இருக்கிற இந்த உடம்பை விட்டுட்டு போகணும், நமக்கு இருக்கிற இந்த உடம்பை விட்டுட்டு போகணும். நம்ம சுமந்து see inside you have a body, a spiritual body. அந்த spiritual bodyக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பாவத்தை விட்டு விட்டு spiritual bodyக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதனால நம்பிக்கையால ஆண்டவர் தொடுங்க. கையால தொட்டுட்டு வேஸ்ட், நம்பிக்கையால தொடுங்க. இங்கிருந்து இறங்கி போகும்போது வாழ்க்கையை மாறணும்னு யோசிச்சுட்டு போங்க. வாழ்க்கையில மாற்றங்களுக்காக மாமியார் மருமகளா வந்திருக்கலாம், கணவன் மனைவியா வந்திருக்கலாம், பிரச்சனையோட வந்திருக்கலாம், சண்டை சச்சரவோட வந்திருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரா இருக்கலாம், நெய்பரா இருக்கலாம், பங்கு ஒரே பங்குல வந்தவங்களா இருக்கலாம். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இங்கிருந்து போகும்போது ஆண்டவருடைய இரக்கத்தை சுமந்துட்டு போங்க. வெறுப்பை சுமந்துட்டு போகாதீங்க, வேதனையை சுமந்துட்டு போகாதீங்க, கவலையை சுமந்துட்டு போகாதீங்க. நம்பிக்கையோட போங்க. You are spiritual beings. God is spirit and he gave you the spirit. மண்ணு பஞ்சபூதங்களுக்கு போக வேண்டியது. ஆண்டவரை கையால தொடாதீங்க, நம்பிக்கையால தொடுங்க. பாடலோடு இணைந்து ஆராதனை செய்கிறேன். ஆண்டவரே உம்மை நான் ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். ராஜாதி ராஜனான அன்பான தேவன் ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். ராஜாதி ராஜனான அன்பான தேவன் ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். குருடர்க்கு பார்வை
பார்வை கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். செவிடர்க்கு கேள்வி கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். ராஜாதிராஜனான அன்பான தேவன் ஆராதனை செய்கிறேன். வாய் திறந்து பாடுவோமா? நான் ஆராதனை குரல் எழுப்பி. செய்கிறேன். ராஜாதிராஜனான அன்பான தேவன் ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். துறவர்க்கு சுகம் கொடுத்த என் தேவன் ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். நாவின் கட்டுகளை அவிழ்த்த என் தேவன் ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். ராஜாதிராஜனான அன்பான தேவன் ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். பிரெயின்ல வளர்ச்சி இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மூளை பகுதியில வளர்ச்சி இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். A growth in brain, God is healing a person. Spondylosis விடுதலை தந்து, கழுத்து நரம்பு எலும்பு சம்பந்தமான பிரச்சனை விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். விலா எலும்பு சம்பந்தமான பிரச்சனை விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். லங்ஸ் இன்ஃபெக்ஷன், அடிக்கடி லங்ஸ் இன்ஃபெக்ஷன் விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பான்கிரியாஸ் ப்ராப்ளம், கணையம் சம்பந்தமான ப்ராப்ளம் விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஏழைக்கு சுகம் கொடுத்த என் தேவன் ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். பெரும்பாட்டை சுகமாக்கிய அன்பான தேவன் ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். ராஜாதிராஜனான அன்பான ஆஸ்மா விடுதலை, ஆராதனை செய்கிறேன், ஆஸ்மா நோயாளிகளுக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஆராதனை தைராய்டு நோயாளிகள் விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. தொழுநோய்க்கு சுகம் கொடுத்த என் இயேசுவே ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். மேரி டோனி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். ஜஸ்டின், ஜஸ்டின் ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். குருடர்க்கு பார்வை கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். செவிடர்க்கு கேள்வி கொடுத்த என் தேவனை ஆராதனை பாடு 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 வாய்
சொல்றாரு. முத்து ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். முடவர்க்கு சுகம் கொடுத்த ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். நாவின் கண்ணுகளை அவிழ்த்த ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். ராஜாதிராஜனான ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். ஏழைக்கு சுகம் கொடுத்த பாடு பாடு. ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். பெரும்பாட்டை சுகமாக்கிய ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். ராஜாதிராஜனான ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். டிஸ்லெக்ஸியா நோயிலிருந்து விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. 2 குழந்தைகளுக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஆராதனை செய்கிறேன், டிஸ்லெக்ஸியா ப்ராப்ளம் இருக்கிற 2 குழந்தைகள், ஆராதனை செய்கிறேன். லேர்னிங் டிஃபிகல்ட்டி இருக்கிற 2 குழந்தைகள். ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். ராஜாதிராஜனான ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன். நான் ஆராதனை செய்கிறேன். ஜெபிப்போமா? ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன். பாடு. ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன். ஆராதனை. ஆராதனை செய்கிறேன் ஒரே கடவுளை ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன் இயேசுவே, ஆராதனை அப்பா, செய்கிறேன். ஆவியே, ஆராதனை செய்கிறேன். ஆராதனை. ஆராதனை பாடு பாடு பாடு. ஆராதனை குரல் எழுப்பி பாடு. ஆராதனை செய்கிறேன். ஆராதனை, ஆராதனை செய்கிறேன். ஆராதனை, 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 ஆராதனை.
ஓவியம் வரைகிற 2 பேர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருக்காக ஓவியம் வரைய அந்த ஸ்பிரிச்சுவல் பெயிண்டிங்காக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சயாட்டிக் நர்வ் பிரச்சனை இருக்கிற ஒருத்தர் விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். லேர்னிங் டிஃபிகல்ட்டி இருக்கிற 2 குழந்தைகளை, படிக்க கஷ்டப்படுற அந்த 2 குழந்தைகளை விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 8 பேர் யூட்ரஸ் சம்பந்தமான பிரச்சனை வந்து விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஸ்கிசோஃப்ரீனியா இருக்கிற ஒருத்தங்களுக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எதை பார்த்தாலும் பயம், எதை பார்த்தாலும் பயம், யாரை பார்த்தாலும் பயம். டிப்ரெஷன் இருக்கிற 3 பேருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மருந்து சாப்பிடுற 3 பேருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு மேஜர் ஆபரேஷனுக்காக தயாரிக்கிற ஒருத்தர் விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உடனே ஒரு மேஜர் ஆபரேஷனுக்காக நீங்க தயாரிக்கிறீங்க, விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வண்டி ஓட்ட பயம் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கீதா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. லோ பேக் பெயின் விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. பைல்ஸ் நோய் விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. சரியான தூக்கம் இல்ல, கனவுகள் விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. முழந்தாள் படிட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறுவோம். இரக்கத்தினுடைய ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறுவோம். இனி பாவம் செய்வதில் என்று முடிவெடுப்போம். வெறுப்பில் இருந்து விடுதலைக்காக ஆசைப்படுங்க. நமக்காக ஜெபித்த அனைவருக்கும், புனிதர்களுக்கு, மனிதர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லி பாடுவோமா? வாழ்க 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 மரியே வாழ்க. நன்றி நன்றி நன்றி. வாழ்க வாழ்க அக்ஷிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்கள் ரட்சித்தருளும் எங்கள் சர்வீஸ்வரா தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். உங்களுடைய சாட்சியங்கள் நைட்ரஜனுக்கு வாசிக்கப்படும். கொண்டாடு கொண்டாடு கொண்டாடுவோம், இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம். கொண்டாடு கொண்டாடு கொண்டாடுவோம், இறையிறக்க ஆண்டவரை கொண்டாடுவோம். கைதட்டி கொண்டாடுவோம், நன்றி சொல்லி கொண்டாடுவோம். ஆர்ப்பரித்து கொண்டாடுவோம், ஆராதித்து கொண்டாடுவோம். கொண்டாடு கொண்டாடு கொண்டாடு
வந்து